கால் டாக்ஸிஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி கன்வெர்ட் பண்ணும்போது மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 நான் பெட்ரோல் அடிக்கிறேன்பாங்க. அவங்க சிஎன்ஜி கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 15,000 வரைக்கும் நம்ம ஃபியூல் ஸ்பெண்ட் பண்ணா போதும் சார். உங்களுக்கு வந்து கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி அட்வான்ஸ்டு கண்ட்ரோலர் சிஸ்டம் சார். இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும்னா ஆட்டோமேட்டிக்கா டியூனிங் எல்லாமே வந்து அதுவே பண்ணிக்கும் சார் ரன்னிங்ல. இப்போ இது என்ன ஓன் பர்பஸ் இல்ல டாக்ஸி? இது டாக்ஸி தான் சார். இது ஸ்கூல் ட்ரிப் போயிட்டு இருக்காங்க வண்டி. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பே வந்து கீழே இருக்கிறனால எல்லா ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கடி தான் வரும். உங்களுக்கு வெளியே எதுவுமே தெரியாது. ஒரு ஜென்யூனா இருக்கு சார் ஃபிட்டிங். இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி XL6 மாட்டிட்டு இருக்கோம். அது போக ஒரு 3 வண்டி உள்ள போயிட்டு இருக்கு, ஃபிட்டிங்ஸ் போயிட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். 7 kg வரைக்கும் ஃபில் ஆகும். மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா சிஎன்ஜில வந்து ஒரு 25 ல இருந்து 28 வரைக்குமே உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். அப்படிங்கும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் ஒரு 50% வரைக்கும் சேவிங்ஸ் கிடைக்கும் சார். இது வந்து அட்வான்ஸ் நியூ டெக்னாலஜி பண்ணிட்டு இருக்கு சார். மேக்ஸிமம் சிஎன்ஜி பொறுத்தவரை டாக்ஸி தான் அதிகம் இல்லைங்களா? நம்ம இங்க சிஎன்ஜில வந்து பாத்தீங்கன்னா இப்போ 80% வெஹிக்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸிக்காரங்க தான் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சேஃப்டி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கண்ணா. நம்மளோட ஷாப் நேம் அண்ட் லொகேஷன் மட்டும் சொல்லிடுறீங்களாங்கண்ணா? சார் நம்ம வந்து கோகேஸ் ஆட்டோஸுங்க. நம்ம சிஎன்ஜி எல்பிஜி கன்வர்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பெட்ரோல் வண்டிக்கு. கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆவராம்பாளத்துல இருக்கு சார். அது போக அவினாசியில பைபாஸ்ல ஒன்று இருக்குங்க. அது போக சேலம்ல இருக்கு சார். 3 பிரான்ச் இருக்கு சார் நம்ம கிட்ட. ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம சிஎன்ஜி எல்லா வண்டிக்கும் மாட்டிக்கலாங்களா எப்படிங்கண்ணா? சார் சிஎன்ஜி வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி எல்லா வண்டிக்கும் பண்ணிக்கலாங்க சார். உங்களுக்கு மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெட்ரோல் என்ன கிடைக்குதோ அதுல இருந்து 1.7%. அதாவது பெட்ரோல் ஒரு 10 கிடைக்குதுன்னா அதுல ஒரு 17 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும் சார். பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா 102 ரூபா இருக்கு. சிஎன்ஜி வந்து 85 ரூபா இருக்கு. அப்படிங்கும்போது காஸ்ட் வைஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 ரூபால இருந்து 20 ரூபா வரைக்கும் ரெடியூஸ் ஆகுங்க. பட் மைலேஜும் வந்து 1.7 டைம்ஸ் அதிகமாகறதுனால ஜெனரலா சொல்லணும்னா ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்க பெட்ரோல் அடிக்கிறீங்கன்னா சிஎன்ஜி இருந்தா ஒரு 500 ரூபாய்க்கு அடிச்சா போதும் சார். இதுதான் வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்கும் சார். உங்களுக்கு 50% சேவிங்ஸ் ஆகும் சார் உங்களுக்கு. ஓகேங்க. இப்போ சிஎன்ஜி மாற்றுறதை பொறுத்த வரைக்கும்னா நிறைய பேர் அந்த ஸ்மெல்லு ஆக்சுவலாக வந்து இன்னொன்று என்னன்னா ஒரு ரூமரா என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து சிஎன்ஜி வெடிச்சா வெடிச்சிருமா அது மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டு இருக்காங்க. என்னன்னா சார் சிஎன்ஜி வந்து இப்போ நம்ம ஊருக்கு வந்து புதுசா வந்திருக்கு. ஒரு 3 years தான் ஆயிருக்கு சார். 2021 தான் இங்க தமிழ்நாட்டில் வந்து. பட் நார்த் இந்தியாலலாம் பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷமாவே சிஎன்ஜி போயிட்டு இருக்கு. சிஎன்ஜிங்க வந்து ரொம்ப சேஃபஸ்ட் ஃபியூலுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா காத்தை விட வந்து எடை குறைவா இருக்கிறனால சப்போஸ் லீக்கேஜ் ஆச்சுன்னா வெடிச்சிருமாங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்மெல் வருமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. காத்தை விட வெயிட்லெஸ்ஸா இருக்கிறனால லீக்கேஜ் ஆனாலும் ஃபயர் ஆகாது சார். வண்டி வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் வண்டியை விடவே சிஎன்ஜில வந்து ரொம்ப சேஃபுங்க. டேங்க் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வெடிக்காது. ஹை ப்ரெஷர் சிலிண்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். டேங்க் வந்து பாத்தீங்கன்னா 20 வருஷம் வேலிடிட்டியோட வரும். ISI மார்க்கோட இருக்கிற டேங்க் நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பர்சனா இருக்கிற ஃபிட்மெண்ட் சென்டர்ல என்னைக்குமே ஃபிட் பண்ணுங்க. அவங்க வந்து எல்லாமே ஜென்யூன் பார்ட்ஸ் தான் போடுவாங்க. அப்படிங்கும்போது நீங்க பயப்பட வேண்டியதில்லை சார் சிஎன்ஜி. ஓகே. இப்போ இதுக்கு சர்வீஸ் எல்லாம் எப்படிங்கண்ணா? சார் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஜென்ரல் செக்அப் பண்ணும் சார். அதே மாதிரி டேங்க் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஹைட்ரோ டெஸ்டிங் பண்ற மாதிரி இருக்கும் சார். இந்த ஹைட்ரோ டெஸ்டிங்கிறது என்னன்னா டேங்கோட ஸ்டெபிலிட்டி வித் ஸ்டாண்டை வந்து டெஸ்ட் பண்ணி ஒரு பெசோல வந்து சர்டிஃபிகேட் எடுத்து கொடுப்போம். அதனோட பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிருக்கோம். சின்னியம்பாளத்துல இருக்கு சார். அந்த டெஸ்டிங் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ பெட்ரோல் வண்டியை சிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணல அதுக்கு சர்டிஃபிகேட் நீங்க கொடுத்துருவீங்களா எப்படிங்க? ஆமாங்க சார். நம்ம பெட்ரோல் வண்டியை வந்து சிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணும்போது கவர்மெண்ட்ல வந்து ஆத்தரைஸ்டு லெட்டர் நம்ம கொடுத்துருவோம். பிளஸ் என்டாஸ்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அது நம்ம வந்து லீகலா வந்து என்டாஸ்மெண்ட் பண்ணிட்டோம்னா நீங்க எப்பவும் போல இன்சூரன்ஸ் எல்லாமே கிளைம் பண்ணிக்கலாங்க சார். ஓகேங்க. இப்போ நம்ம என்னென்ன வண்டிக்கு மேக்ஸிமம் வந்து மாட்டலாங்க சிஎன்ஜி கன்வெர்ட் பண்றது? இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் வண்டிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கன்வர்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். டீசல் வண்டிக்கும் பண்ணலாம். டீசல் வண்டி வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் பண்ண முடியுங்க. பட் நம்ம பண்றது எல்லாமே லைட் வெஹிக்கிள்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். கார்களை வந்து அதிகமா பண்றது வந்து மாருதி, ஹோண்டா, ஹுண்டாய், கியா எல்லா வண்டிகளுக்கான அப்ரூவல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு சார். நம்ம மெயினா வந்து பாத்தீங்கன்னா மாருதியில வந்து இப்போ டாக்ஸி மார்க்கெட் வந்து அதிகமா இருக்கிறனால ஸ்விஃப்ட் டிசைர் அதிகமா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைருக்கு வந்து லாங்ல ஹைவேல கஸ்டமரோட ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்குது. பெட்ரோல் ஒரு 20 கிடைக்குதுன்னா இதுல ஒரு 40 வரைக்குமே டச் ஆகுதுங்க சார். அது ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம சிஎன்ஜி பெட்ரோல் இப்போ சிஎன்ஜி வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் பர்பஸா வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து அதிகமா யூஸ் பண்ணலாங்க சார்? சிஎன்ஜி வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ரன்னிங் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா யூஸபிள் இருக்கும் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெர் டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் நான் டெய்லி டிராவல் பண்றோம், வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரோம்னா அவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ 50 கிலோமீட்டர் நான் பெட்ரோல் நான் ரன் பண்ணணும்னா நியர் அபவுட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 ருபீஸ் வருதுன்னா சிஎன்ஜி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 250 ருபீஸ் தான் சார் வரும். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 ருபீஸ் வந்து சேவிங் பண்ணலாம். இனி ஒருத்தர் யாருன்னா உங்களுக்கு டாக்ஸி கால் டாக்ஸிஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா சிஎன்ஜி கன்வெர்ட் பண்ணும்போது
மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 நான் பெட்ரோல் அடிக்கிறேன்பாங்க. அவங்க சிஎன்ஜி கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 15,000 வரைக்கும் நம்ம ஃபியூல் ஸ்பெண்ட் பண்ணா போதும் சார். ஓகேங்க. இப்போ சிஎன்ஜி வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னாக்கா ஆக்சுவலா வந்து பெட்ரோலுக்கு அதுக்கு வந்து என்ன வேரியஸ் ஆகும், எவ்வளவு மைலேஜ் எல்லாம் கிடைக்குங்க? இப்போ சிஎன்ஜி வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெட்ரோல்ல வந்து ஒரு டிசைர் வெஹிக்கிள் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஒரு 20 கிலோமீட்டர் கிடைக்கிற வண்டியா இருக்குது. நம்ம அதை சிஎன்ஜி கன்வெர்ட் பண்ணும்போது 1.7 டைம்ஸ் போது நியர் அபவுட் ஒரு 33 to 35 கிலோமீட்டர் வரைக்குமே மைலேஜ் கிடைக்கும் சார் உங்களுக்கு. அப்படிங்கும்போது ஒரு 50% வரைக்கும் சேவிங்ஸ் கிடைக்கும் சார். அப்புறம் இந்த மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா கால் டாக்ஸிக்கெல்லாம் நல்லா இருக்கும் இல்லைங்களா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா கால் டாக்ஸிக்காரங்க அதிகமா நம்ம கிட்ட கன்வர்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கால் டாக்ஸிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் உங்களுக்கு. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிஎன்ஜி கன்வெர்ட் பண்றது நிறைய இடம் இருக்கு கோயம்புத்தூர்ல இல்லைங்க. ஏன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோகேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மாட்டணும், என்ன நம்ம கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா யூனிக்? கண்டிப்பா சார், நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாக்கெட் டு சாக்கெட்டோட பண்றோம் சார். வாங்க பக்கத்துல வாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர் எல்லாம் எங்கேயும் கட் பண்ணாம எல்லாமே சாக்கெட் டு சாக்கெட்டோட பண்ணிடுறோம். நம்ம என்னன்னா இப்போ நம்ம ஒரு புது வண்டி நீங்க எடுத்துட்டு வர்றீங்க, ஒரு 1 மந்த் ஆன வண்டி எடுத்துட்டு வந்தோம்னா சிஎன்ஜி மாட்டிட்டு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போறீங்கன்னு வச்சுங்க ஷோரூம், அங்க போனோன்னே சார் ஒயர்லாம் கட் பண்ணிட்டாங்க, ஸோ வாரண்டி கிளைம் ஆகாது அது இதும்பாங்க. பட் நம்ம பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா வண்டியோட ஒரிஜினாலிட்டிஸ் வந்து எங்கேயுமே கட் பண்ண மாட்டோம் சார். எல்லாமே பிளக் அண்ட் பிளே சார். ஒரிஜினாலிட்டிஸ் வந்து கட் பண்ணாதனால நீங்க வாரண்டி எப்போ போல கிளைம் பண்ணிக்கலாம், சர்வீஸ் நீங்க எப்போ போல ஷோரூம்ல நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம சிஎன்ஜில ஓடும்போது பாத்தீங்கன்னா பம்ப் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும் டேங்க்குள்ள. அதை கட் ஆஃப் பண்றதுக்காக எங்களோட ஓன் டிசைன்ல வந்து 40 amps ரிலே ஒன்று போட்டு கொடுத்துருவோம். இந்த ரிலே என்ன பண்ணணும்னா சிஎன்ஜில ஓடும்போது பாத்தீங்கன்னா பெட்ரோல் பம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் பண்ணிடும். இந்த பம்ப் ஓடிட்டே இருந்தா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா பம்ப் வந்து ஹீட் ஆகி மெல்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இது வந்து எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங். இதை வந்து அடிஷனலா ஒரு நாங்க காம்ப்ளிமெண்டரியா நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இதனால என்னன்னா மத்த ஃபிட்மெண்ட் சென்டருக்கும் எங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸான ஒரு ப்ராடக்டா இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோலர் வந்து பாத்தீங்கன்னா ஹைலி அட்வான்ஸ்டு கண்ட்ரோலர் சிஸ்டம் சார் இது. இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும்னா ஆட்டோமேட்டிக்கா டியூனிங் எல்லாமே வந்து அதுவே பண்ணிக்கும் சார் ரன்னிங்ல. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் போறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேஸை போகும், 2 பேர் போறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபியூலை டெலிவரி பண்ணும். அப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினோட லைஃப் நல்லா இருக்கும் சார், பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும் சார். அது எங்களோட ஸ்பெஷாலிட்டியா இருக்கும் சார் உங்களுக்கு. அது போக பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கேன்வாஸ் பெல்ட் வச்சு ஹெவி கிளாம்ப் வச்சு தான் பண்றோம். பிளாட்ஃபார்ம் வந்து கிராக் ஆகாது. ஏன்னா டேங்கோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா எம்டி வெயிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 kg வரும். அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் வைக்கும் போது கிராக் ஆக ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிளேட் வச்சு நம்ம ஃபிட் பண்றதுனால ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும் சார் உங்களுக்கு. ஒரு வண்டிக்கு ஒவ்வொரு டேங்க் கெபாசிட்டி இல்லைங்களா? இப்போ ஆக்சுவலா வந்து இப்போ நம்ம இதே எடுத்துக்கலாம். இது என்ன வண்டி சார்? இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா XL6 சார், புது வண்டி தான். மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமரோட ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 to 16 தான் கிடைக்குதுங்கிறாரு. எனக்கு மைலேஜ் 10 அப்படிங்கிறங்காட்டி நம்ம இதுக்கு வந்து 12 kg டேங்க் போடுறோம் சார் உங்களுக்கு. 12 kg டேங்கும் போது ஒரு 10.5 to 11 kg வரைக்கும் ஃபில் ஆகும். மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா சிஎன்ஜில வந்து ஒரு 25 to 28 வரைக்குமே உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். அப்படிங்கும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் ஒரு 50% வரைக்கும் சேவிங்ஸ் கிடைக்கும் சார். இது வந்து அட்வான்ஸ் நியூ டெக்னாலஜி பண்ணிட்டு இருக்கோம் சார், ஓபிடி சிஸ்டமோட பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. இப்போ இன்னொன்று என்னன்னா இப்போ சிஎன்ஜி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பிராண்ட் நியூ கார் எடுக்கிறோம், சிஎன்ஜி வாங்கினா அது எவ்வளவு வரும் ஆக்சுவலா சார்? இப்போ வந்து கம்பெனி ஃபிட்டட் எடுக்கும்போது ஃபேக்டரி ஃபிட்லேயே சிஎன்ஜி வருது, வெளியே ஃபிட் பண்ணும்போது சிஎன்ஜி பண்றோம். பட் இதுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும்னா சிஎன்ஜி கம்பெனி ஃபிட்டோட எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 1,30,000 வருது சார். மாருதியில பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிசைர் எடுத்தீங்கன்னா 1,30,000 வருது பெட்ரோல் வண்டியில இருந்து சிஎன்ஜிக்கு. இதே வந்து நம்ம கிட்ட பண்ணும்போது பாத்தீங்கன்னா 50,000 உங்களுக்கு ஃபிட்டிங் எல்லாமே முடிஞ்சிடும் சார். உங்களுக்கு BS6 கிட்டே வந்துரும் சார், உங்களுக்கு டாப் அண்டோட வந்துடும் சார். இப்போ இந்த வண்டி பாத்தீங்கன்னா புது வண்டி XL6 மாட்டிட்டு இருக்கோம். அது போக ஒரு 3 வண்டி உள்ள போயிட்டு இருக்கு, ஃபிட்டிங்ஸ் போயிட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பேக் சைடு டேங்க். இது பேக் சைடு வந்து இன்னும் இப்பதான் இன்ஸ்டலேஷன் போயிட்டு இருக்குங்க. ஒரு 1.5 ஹவர்ல ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். அதை நீங்க பாத்துக்கலாம் உங்களுக்கு. இப்போ இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு லிட்டர் டேங்க் சார்? இதுக்கு வந்து 12 kg டேங்க் வருங்க சார் உங்களுக்கு. 10.5 வரைக்கும் ஃபில் ஆகும் சார் உங்களுக்கு. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா மாருதி ஈகோ, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வண்டி தான். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே 12 kg டேங்க் தான் ஃபிக்ஸ் பண்றோம். அடியில வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான ஃப்ரேம் போடுறோம் உங்களுக்கு. இதுக்கு வந்து கிராக் எதுவும் வராது. லோடு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கறனால வண்டியோட லோடு ஒரே மாதிரி இருக்கும். எங்கேயுமே வந்து ஒரு சைடு சாஞ்ச மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. ஃப்ரண்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறவாங்க. இப்போ இது என்ன ஓன் பர்பஸ் இல்ல டாக்ஸி? இது டாக்ஸி தான் சார். இது ஸ்கூல் ட்ரிப் போயிட்டு இருக்காங்க வண்டி. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஜின் பே வந்து கீழே இருக்கிறனால எல்லா ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா சீட் கடி தான் வரும். உங்களுக்கு வெளியே எதுவுமே தெரியாது. ஒரு ஜென்யூனா இருக்கும் சார். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்கும் உங்களுக்கு. அது போக நியூ டிசைர் ஒன்று ஃபிட் பண்ணிட்டு இருக்கோம். 3 சிலிண்டர் இன்ஜின் சார். அதாவது 3 சிலிண்டர் இன்ஜின்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த பிராண்ட்லயுமே சக்சஸ் ஆகாத டெக்னாலஜி வந்து ஸ்டாக் பிராண்ட்ல வந்திருக்கு. அதாவது 3 சிலிண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சம் ஜர்க்கிஸ் இருக்கும். அதாவது நார்மலா 4 பிஸ்டனை விட 3 பிஸ்டனோட வைப்ரேஷன் வந்து அதிகமா இருக்கும். இப்போ நிறைய பேர் கார் ரொம்ப ரிவ்யூ பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 4 பிஸ்டன் வண்டி தான் நல்லா இருக்கும், 3 பிஸ்டன் வண்டி வைப்ரேஷன் அதிகமா இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால ஸ்டாக் பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பிஸ்டன்ல வந்து சக்சஸ் பண்ணிருக்கும் சார். ஓகே. 3 பிஸ்டன்ல வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா அப் டு வந்து 35 கிலோமீட்டர் வரைக்கும் வருது சார், ஒரு கிலோக்கு சார். ஒரு கிலோக்கு? ஆமா. இது பிராண்ட் நியூ வெஹிக்கிள். ஜஸ்ட் ஒரு 500 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு சார். இது டாக்ஸி.
மேக்ஸிமம் சிஎன்ஜி பொறுத்தவரை டாக்ஸி தான் அதிகம் இல்லைங்களா? சார் நம்ம இங்க சிஎன்ஜில வந்து பாத்தீங்கன்னா இப்போ 80% வெஹிக்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸிக்காரங்க தான் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சேவிங்ஸ் எவ்வளவு இருக்கு, சேஃப்டியும் கூட. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்தோடனே நம்ம கொட்டேஷன் வாங்குறதே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேஃப்டி தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா சேஃப்டிக்கு அப்புறம் தான் பிரைஸ். ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிஎன்ஜி பேசிக்கா என்ன இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னா சார் நம்ம கிட்ட பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 35,000 இருந்து அப் டு 1 lakh வரைக்கும் பிரைசிங் இருக்கு சார். டிபெண்ட்ஸ் அப்பான் என்னென்ன வண்டிக்கு தகுந்த மாதிரி பிரைசிங் இருக்கு சார். நம்ம அதுக்கு சூஸ் பண்ணி கொடுத்துருவோம் சார் உங்களுக்கு. ஓகே, இப்போ எனக்கு வந்து ஐடியாவே இல்ல, நான் ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் வச்சிருக்கேன், அப்படி வந்தாலும் கேட் பண்ணிக்கலாம். ஆமா சார். இப்போ பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா BS4க்கு ஒரு கிட் இருக்கு சார், BS6க்கு ஒரு கிட் இருக்கு. BS4ஓட கிட் வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருக்கு சார். BS6 வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் சென்சார்ஸ் எல்லாம் வரனால கொஞ்சம் காஸ்டா இருக்கும் சார். உங்களுக்கு நீங்க எந்த வெஹிக்கிள் கேக்குறீங்களோ நான் அதுக்கான பிரைஸ் வந்து உங்களுக்கு நான் சஜஷன் பண்ணி கொடுப்பேன், பெஸ்ட்டாவும் கொடுப்பேன் சார் உங்களுக்கு. இந்த வண்டி கால் டாக்ஸி தான். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 30+ டெக்னீஷியன்ஸ் நம்ம கிட்ட ஹைலி ட்ரெயின்டு டெக்னீஷியன்ஸா இருக்காங்க. மோர் தென் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டெக்னீஷியன்ஸா எல்லாமே இருக்காங்க. அதனால நீங்க எந்த வெஹிக்கிளா இருந்தாலும் கம்ப்ளைண்ட்ஸ் அரெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இன்ஸ்டாலேஷன் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கா இருக்கும். ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பேக்கப் தேவைப்படுறதுனால கான்டாக்ட் பண்ணலாம் சார். இப்போ ஆக்சுவலா வந்து இந்த இடத்துக்கு தான் இதாகும் இல்லைங்களா? இந்த இடத்துல தான் டேங்க் வரும். இந்த இடத்துல தான் டேங்க் வருங்க. இது வந்து டேங்குக்கான ஃப்ரேம்ங்க. இதை வந்து கிராக் ஆகாம இருக்கிறதுக்காக ஹெவி கிளாம்போட நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேனல் மாதிரி ஒரு 3 inchesக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் கொடுக்கறனால இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கிளியாம இருக்கும் சார். அப்போ இது ஆக்சுவலா ஆன் ப்ராசஸ்ல இருக்கு இல்லையா? இது ஆன் ப்ராசஸ் இன்ஸ்டாலேஷன் போயிட்டு இருக்குங்க. இது நியூ டிசைர் 2025 மாடல். இந்த டிசைர் முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க டேங்க் மாட்டாததுக்கு முன்னாடி. இப்போ டேங்க் மாட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் எப்படியா இருக்குன்னு பார்க்கலாம். இது டேங்குக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம ரெக்ஸின் கவர் போட்டு ஒரு சப்வூஃபர் மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா டேங்க் மாட்டினா ஒரு ஆக்வர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டேங்க் மாட்டினதே தெரியாத மாதிரி ஒரு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு பூட் ஸ்பேஸுமே பெருசா அஃபெக்ட் ஆகாது. நிறைய லக்கேஜஸ் நீங்க கேரி பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1 feet வரைக்குமே ஸ்பேசியஸ் கிடைக்கும். இந்த வண்டி டிசைர் நியூ மாடலுங்கிறங்காட்டி உங்களுக்கு ஸ்பேசியஸ் நல்லா இருக்கு. அது போக நீங்க சிஎன்ஜிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமனான தாட் எல்லாத்துக்குமே இருக்கும். பூட் ஸ்பேஸ் மெயினா அஃபெக்ட் ஆயிரும். மெயினா வந்து சேஃப்டி இருக்குமா, உங்களுக்கு வெடிச்சிருமா, ஃபயர் ஆயிருமா அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். அந்த மாதிரிலாம் நினைக்கவே வேண்டியது இல்லை. சிஎன்ஜி வந்து ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் ஃபியூல். எல்லா ப்ராடக்ட்டும் நீங்க ஜென்யூனான ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலோட என்ன சேஃப்டி இருக்கோ அதே சேஃப்டி வந்து சிஎன்ஜில இருக்கும். நீங்க சிஎன்ஜி போறதுனால பயந்துக்க வேண்டியது இல்லை. மெயினா வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, நான் சிஎன்ஜி மாட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெயில் நிப்பாட்டினா டேங்க் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுமா, வெடிச்சிருமா அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும். பட் அப்படி கிடையாது. டேங்க் நீங்க வெயில நிப்பாட்டினாலும் டேங்க் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பென்ஷனும் ஆகாது. டேங்கோட வித்ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப் டு 400 bar. நம்ம ஃபில் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா 200 bar தான் ஃபில் பண்றோம். நீங்க வெயில நிப்பாட்டினாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது சார். உங்களுக்கு மெயினா வந்து ஸ்மெல் வராது. உங்களுக்கு மைலேஜ் வைஸும் சேஃப்டியா இருக்கும். சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் ஃபியூல் அண்ட் எக்கனாமிக்கும் கூட உங்களுக்கு எல்லாமே. ஓகே, தைரியமா எடுத்துக்கலாம் இல்லைங்களா? சிஎன்ஜி வந்து தைரியமா போடலாம் சார். அது போக நியூ இன்ஸ்டாலேஷனும் பண்ணிக்கலாம் சார் நீங்க. ஓகே, இப்போ சர்வீஸ் எல்லாம் எப்படி? நான் சர்வீஸ் இப்போ நான் மாட்டிட்டு போயிட்டேன், ஒரு நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாட்டினதுக்கு அப்புறம் பெருசா கைடு கொடுக்க மாட்டாங்க சார். இப்போ நீங்க சிஎன்ஜி வந்து ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்ரி 20,000க்கு ஒரு தடவை கண்டிப்பா வந்து லீக்கேஜ் டெஸ்ட் அண்ட் டியூனிங் டெஸ்ட், ப்ரெஷர் டெஸ்ட் இது எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கணும். அது எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹைலி டெக்னிக்கல் ஸ்டாஃப் இருக்கிறனால நாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பேக்கப் எல்லாமே ப்ராப்பரா கொடுத்துருவோம். எங்ககிட்ட 3 பிரான்ச் இருக்கிறனால சப்போஸ் இங்க ஃபிட் பண்ணினாலும் தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியால நீங்க எங்க வேணாலும் நம்ம சர்வீஸ் பாக்குற மாதிரி நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 yearsக்கு ஒரு தடவை ஹைட்ரோ டெஸ்ட் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம்.